Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நம்ம எல்லாரோட லைஃப்லயும் ஏதோ ஒரு விதத்துல ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்கும். டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய எந்த ஒரு விதமான பிரச்சனைகளா இருந்தாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன, அந்த சொல்யூஷன் மூலமா நம்மளை எப்படி நாம ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா வச்சுக்கிறது, நம்மளோட மைண்டை எப்படி நம்ம பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறது, ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் அதை ஓவர் கம் பண்ணி நம்மளோட டெய்லி லைஃபை எப்படி ரிலாக்ஸ்டா ஹாப்பியா முக்கியமா நிம்மதியா எப்படி வச்சுக்கிறது அப்படின்றதுக்கான ஒரு சில யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் இந்த வீடியோல நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஷேர் பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸுமே கண்டிப்பா உங்களுக்கு உங்களோட லைஃபுக்கு நிறைய விதத்துல உதவியா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வெல்கம் டு மீ அண்ட் மை லைஃப். நான் உங்க பிரியா. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போதோ இல்ல பார்த்து முடிக்கும் போதோ இதுல இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம வீடியோ கீழ இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்க கொடுக்க போற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். இன்னைக்கான டிப்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் ஷேர் பண்ணிடுறேன். நம்மளோட சேனலுக்கு புதுசா வந்திருக்கக்கூடிய சப்ஸ்கிரைபர்ஸா இருக்கட்டும், இல்ல சேனலை புதுசா பார்க்கக்கூடிய வியூவர்ஸா இருக்கட்டும், உங்களுக்கு டெய்லி விளாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது மூலமா ஏதாவது ஒரு உங்க லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மறக்காம நம்மளோட பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல் சேனலை விசிட் பண்ணி பாருங்க. அந்த சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி ஸ்கின் கேர் டிப்ஸ், ஹேர் கேர் டிப்ஸ், மோட்டிவேஷனல் டிப்ஸ், அதுக்கப்புறம் ஹோம் மேக்கிங், இந்த மாதிரி நிறைய விதமான உங்க லைஃப் யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரியான டிப்ஸ் எல்லாத்தையுமே டெய்லி பேசிஸ்ல என்னோட ரொட்டீன் விளாக்ஸ்ல ஷேர் பண்றேன். ஸோ அந்த சேனலையும் மிஸ் பண்ணாம பார்த்து உங்களோட சப்போர்ட் கொடுங்க. ஃபர்ஸ்ட், நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன், பணம் சார்ந்த பிரச்சனைகளை பத்தி தான் சொல்ல போறேன். உங்க கையில பணம் ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா வீட்டுல நிறைய விதத்துல அதை வச்சு ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். ஒன்னு, உங்களோட ஏர்னிங்ஸை கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுங்க. அது உடனே நடக்காது, இப்போ உடனே என்னோட இன்கமை ஜாஸ்தி பண்ண முடியாது அப்படின்னா அது ஒரு பக்கம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களோட கையில இருக்க பணத்துக்கு தகுந்த மாதிரி உங்களோட வாழ்க்கையை வாழ பழகுங்க. கையில ஒரு 20,000 ரூபாய் தான் நீங்க இப்போதைக்கு சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 20,000 ரூபாய்க்கு நீங்க ஒரு 8,000 ரூபாய் வீடோ இல்ல 10,000 ரூபாய் வீடோ 15,000 ரூபாய் வீடோ பாத்தீங்க அப்படின்னா வாடகைக்கு நான் சொல்றது அது சரியா இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த 20,000 ரூபாய் சம்பளத்துக்குள்ள நம்மளோட வாடகை வீடு இருக்கணும், நம்மளோட கிராசரிஸ் இருக்கணும், நம்மளோட டெய்லி எக்ஸ்பென்சஸ் இருக்கணும். இதெல்லாம் இன்க்ளூட் ஆகுற மாதிரி உங்களோட வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த பணம் சார்ந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ள பேசி பேசி அடிக்கடி அதனால வர ப்ராப்ளம்ஸ் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ண முடியும். ஆல்சோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்ல இருந்து நம்ம கொஞ்சம் ரிலீவ் ஆனோம் அப்படின்னாலே நம்மளோட இன்கம் எப்படி ஜாஸ்தி பண்ணலாம், அடுத்து நம்ம முன்னேறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பத்தி யோசிக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன சொல்யூஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க. ரெண்டாவது, நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம் என்னன்னா ஹெல்த் ப்ராப்ளம்ஸ். நீங்க ரொம்ப அன்ஹெல்தியா இருக்கீங்க, இல்ல ஒரு அன்ஹெல்தியான லைஃப் ஸ்டைல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை பத்தி யோசிச்சுக்கிட்டு இல்ல புலம்பிக்கிட்டே இருக்கத ஓரமா தூக்கி போட்டுட்டு அந்த அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலை எப்படி ஹெல்தியா மாத்தலாம் அப்படின்றத யோசிங்க. இதுதான் அதுக்கான சொல்யூஷன். நான் ஒரு ஹோம் மேக்கரா இருக்கேன், வீட்டுல இருக்கவங்க எல்லாம் நல்லா பாத்துக்கிறேன், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, பட் நான் ரொம்ப சீக்கிரமே டயர்ட் ஆயிடுறேன், நான் ஹெல்த் வைஸ் ரொம்ப டவுன் ஆயிடுறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அவங்கனாலதான் எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிட்டு இல்ல அவங்கள பார்த்துக்கிட்டே அவங்களுக்கான தேவைகளை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலதான் நான் ரொம்ப டவுன் ஆயிடுறேன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதையே லைஃப் ஃபுல்லா சொல்லிக்கிட்டே தான் இருக்கணும். அதுக்கு பதிலா அவங்களுக்கு நான் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அதுக்கு ஒரு படி மேலேயே என்னோட ஹெல்த்துக்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாதான், நான் நல்லா இருந்தாதான் அவங்கள நல்லா பார்த்துக்க முடியும். என்னோட ஹெல்த் நல்லா இருந்தாதான் என்னோட டெய்லி வேலைகளை நான் யாரையும் எதிர்பார்க்காம செய்ய முடியும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள வளர்த்துக்கோங்க. அதுக்கு உங்களோட ஹெல்த்தை நீங்க தான் நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு தேவையான விஷயங்களை ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொடுங்க. நான் நிறைய வீடியோஸ்ல இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். ஏன்னா இப்போ இருக்க காலகட்டத்துல இந்த ஹெல்த் வைஸா தான் நிறைய பேர் அஃபெக்ட் ஆயிட்டே இருக்கும். முக்கியமா லேடிஸ் ஒரு 30 இயர்ஸ்க்கு மேல எல்லாம் நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். யாராவது நம்ம கூட இருந்து நம்மள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, நம்மள இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு சொல்லுவாங்க, நமக்கு ஏதாவது பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறதோ, இல்ல என்ன அவங்க கவனிச்சுக்க மாட்டாங்க, என் ஃபேமிலியில நான் இவங்கெல்லாம் நல்லா கவனிச்சுக்கிறேன், இவங்களுக்கு என் மேல ஒரு கேர் இல்லை அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்குதோ எந்த விதத்திலையும் நம்மளோட ஹெல்த்தை சரி பண்ணாது.
ஒரே ஒரு சொல்யூஷன், அதுக்கான ஸ்டெப் நாம தான் எடுத்து வைக்கணும். நம்மளோட ஹெல்த்தை பாத்துக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெய்லி ரொட்டீன்ல பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹெல்த்தியான ஃபுட் எடுத்துக்கோங்க. உங்களோட பாடியை வந்து கொஞ்சம் ஒரு மூமெண்ட் கொடுங்க. உங்களோட மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லா வச்சுக்கிறதுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் டெய்லி டைம்ல ஒரு 10 minutes ஆவது டைம் கொடுத்து பண்ண ஆரம்பிங்க. இப்படிதான் உங்களை நீங்க ஹெல்தியா வச்சுக்க முடியும். அன்ஹெல்தியா இருக்கேன்னு புலம்பிக்கிட்டே இருக்குது எந்த காலத்திலயும் எப்பவும் நமக்கு உதவாது. ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கான விஷயங்களை இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட பாடியிலையும் உங்களோட மைண்ட்லயும் நிறைய சேஞ்சஸ் வர்றது, பாசிட்டிவான மாற்றங்கள் வர்றத உங்களாலேயே உணர முடியும். அதை இப்போல இருந்தே பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களோட அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைலுக்கான சொல்யூஷன். மூணாவது, நம்மளோட லைஃப்ல வரக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்ன தெரியுமா? என் லைஃப் வந்து ஒரு மாதிரி அர்த்தம் இல்லாம போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்ம ஃபீல் பண்றது உண்டு. எனக்கு வந்து தேவையான பணம் இருக்கு, என் ஹெல்த் நல்லா இருக்கு, என் கூட இருக்கவங்க நல்லா தான் என்ன பாத்துக்கிறாங்க, நானும் என் கூட இருக்கவங்கள நல்லா பாத்துக்கிறேன், இருந்தாலும் என் லைஃப்ல ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது, எனக்கு சம்டைம்ஸ் வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்கு, என் வாழ்க்கை வந்து அர்த்தமில்லாத வாழ்க்கை மாதிரி ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொல்லி எப்பவாவது நீங்க ஃபீல் பண்றீங்க. அது ஒரு 10 நிமிஷம் இருக்கு, அதுக்கப்புறம் நீங்க நார்மல் ஆயிடுறீங்கன்னா அது எல்லாரோட லைஃப்லயும் அப்பப்போ வர்றதுதான், அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுவே உங்களுக்கு தொடர்ந்து உங்களோட லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கு, ஒவ்வொரு நாளும் அந்த தாட்ஸ் வந்து உங்களுக்கு வந்துகிட்டே இருக்குன்னா அதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்றேன். இப்படியே உட்காந்து நம்மளோட வாழ்க்கையில எந்த அர்த்தமும் இல்லையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலா அப்படியே எழுந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வெளியில போங்க. அங்க போய் எத்தனை பேர் ஒரு உதவிக்காக ஏங்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பாருங்க. ஒரு சின்ன விஷயம்தான், யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னாலும் சரி, உங்களால முடிஞ்ச உதவிகளை முடியாதவங்களுக்கு நீங்க செய்யும் பொழுது அதனால அவங்களோட முகத்துல வரக்கூடிய ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, ஒரு நிம்மதியான அந்த ஒரு ஃபேஸோ ஒரு சந்தோஷமான ஒரு ஸ்மைலோ இருக்கும் பாருங்க. அதை பார்க்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு சின்ன மாற்றம் வர்றத உங்களால உணர முடியும். நான் வந்து இதை சொல்லும் பொழுது நீங்க எந்த அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. பட் பிராக்டிக்கலா இந்த ஒரு விஷயம் நடக்கும் பொழுது உங்களால அதை ஃபீல் பண்ண முடியும், 100% ஃபீல் பண்ண முடியும். அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது நீங்க எந்த அர்த்தமுமே நம்ம வாழ்க்கையில இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கோமே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல நீங்க ஒருத்தருக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணும் பொழுது, அவங்களோட ஒரு சின்ன தேவைய உங்களால முடிஞ்ச விஷயம் மூலமா செய்யும் பொழுது அந்த ஒரு முகத்துல சிரிப்பு வர்றதை பார்க்கும் பொழுது உங்களுக்கே தோணும், நம்ம வாழ்றதுலயும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு, நம்மனாலையும் யாரோ ஒருத்தரோட வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு உணர்வு வந்து உங்களுக்குள்ள வரும் பொழுது நிறைய விதத்துல நீங்க பாசிட்டிவா சேஞ்ச் ஆவீங்க. அது கண்டிப்பா நடக்கும். இந்த ஒரு சின்ன மாற்றம் மூலமா நம்ம வாழ்றதுக்கும் நிறைய அர்த்தம் நம்ம லைஃப்ல இருக்கு அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறமா அந்த மாதிரியான ஒரு உணர்வு வந்து உங்களோட மைண்ட்ல வந்துகிட்டே இருக்காது. பட் அந்த டைம் மட்டும் நீங்க அந்த விஷயத்த பண்ணாம, அதாவது உங்களுக்கு அப்படி தோன்றப்ப மட்டும் அந்த உதவியை பண்ணாம உங்களால முடிஞ்ச டைம் எல்லாம், முடிஞ்ச நேரம் எல்லாம் உங்களால முடிஞ்ச உதவிகளை இந்த மாதிரி இயலாதவர்களுக்கு பண்ணுங்க. அது மூலமா உங்களோட லைஃப் வந்து அவ்வளோ ஹாப்பியா, அவ்வளோ ஒரு நிம்மதியான வாழ்க்கையா இருக்குதா உங்களால உணர முடியும். நாலாவதா நம்மளோட லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரே மாதிரி வாழ்க்கை வந்து வாழ்ந்துகிட்டே இருக்குது. நிறைய நேரத்துல ஒரு மாதிரி போரிங்கான லைஃப் மாதிரி நமக்கு தோணும். என்னடா வாழ்க்கை இது, எப்ப பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். காலையில எழுந்திருக்க, ஃப்ரெஷ் அப் ஆக, சாப்பிட, ஆபீஸ் போக, திருப்பி அங்க இருக்க வேலைகளை பார்க்க, திருப்பி ரிட்டர்ன் ஆகி வீட்டுக்கு வர, சாப்பிட, தூங்க, இப்படியே நம்மளோட லைஃப் போயிட்டே இருக்கே, மொனோட்டனஸா இருக்கே அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு ஃபீல் இருந்துகிட்டே இருக்கு. ரொம்ப அதை நினைச்சு நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகிட்டே இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. புதுசா ஏதாவது ஒரு ஹாபியை உங்களோட லைஃப்ல இன்க்ளூட் பண்ணுங்க. புதுசா ஒரு விஷயத்த நீங்க லேர்ன் பண்ண ஆரம்பிங்க. இது மூலமா உங்களை வந்து நீங்க டைவர்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட அந்த ரொட்டீன் லைஃப்ல இருந்து டைவர்ட் பண்ணி ஒரு புதுசான ஒரு உலகத்துக்குள்ள நீங்க உங்களை கொண்டு போக முடியும். அப்படி கொண்டு போகும்போது உங்களோட லைஃப் வந்து ரொம்ப போரிங்கா இருக்க மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்மளோட மூளை வந்து அப்படியே ரொம்ப பிரிஸ்காக ஆரம்பிக்கும். பிளஸ் அந்த லேர்ன் பண்ற ப்ராசஸ்ல நம்ம இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே நம்ம வந்து ஒரு
புது மனுஷனாவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ அதனால எப்பவுமே வந்து ஒரே மாதிரி உங்களுக்கு மொனோட்டோனஸா உங்களோட லைஃப் இருக்கு அப்படின்னா டக்குன்னு அதை டைவர்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதுக்கு புதுசா ஏதாவது ஒரு விஷயத்த கத்துக்குங்க, புதுசா ஒரு ஹாபிஸ் கத்துக்கோங்க, இல்ல ஒரு புது இடங்களுக்கு போய் உங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் பண்றது மூலமா அந்த ஒரே மாதிரியான இருக்க அந்த வாழ்க்கையை வந்து நம்ம கொஞ்சம் பிரேக் பண்ணி நம்மளோட லைஃபை இன்னுமே வந்து ஃப்ரெஷ்ஷா ஆக்குறதுக்கு ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணி பாருங்க. அஞ்சாவதா நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம், இதை பத்தி நான் நிறைய வீடியோஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். பட் இந்த வீடியோல சிம்பிளான ஒரு சொல்யூஷனோட நான் உங்களுக்கு இதை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அதாவது வேலைகளை தள்ளி போடுற பழக்கம். எந்த வேலையை எடுத்தாலும் அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடிய பழக்கம் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்றேன். இதை உங்களாலேயே சரி பண்ணிக்க முடியல, நான் வந்து வேலைகளை தள்ளி போடுறேன், எனக்கு தெரியுது, நான் செய்யறது தப்புன்னு எனக்கு தெரியுது, பட் இதை நான் என்னால் சரி பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த ஒரு சொல்யூஷனை ட்ரை பண்ணி பாருங்க. உங்க கூடவே இருக்கக்கூடிய ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன், அது ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம், இல்ல உங்க கூட ஒர்க் பண்றவங்க ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் அப்படின்னா அவங்க கிட்ட நீங்க அதை சொல்லுங்க. நான் ஏதாவது ஒரு வேலையை அப்புறமா பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு தள்ளி போடுறேன்னா எனக்கு ப்ளீஸ் ரிமைண்ட் பண்ணுங்க. இப்படி தள்ளி போடுறதுனால நான் நிறைய விதத்துல அஃபெக்ட் ஆவேன் அப்படின்றதையும், பிளஸ் இந்த மாதிரி தள்ளி போடுற பழக்கத்தினால நான் ஏற்கனவே நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுங்க. அதுலயும் முக்கியமா சொல்லிட்டேன், உங்களுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கக்கூடிய ஒரு பர்சன், உங்ககிட்ட அவங்க என்ன வேணாலும் பேசலாம், உங்களை எந்த விதத்துல வேணாலும் அவங்க கண்டிக்கலாம், அட்வைஸ் பண்ணலாம், உங்க மேல ரொம்ப பிரியமா இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு பர்சன் கிட்ட இந்த ஒரு விஷயத்த நீங்க ரிமைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்க. அப்படி நீங்க எப்போல்லாம் இந்த மாதிரி வேலைகளை தள்ளி போடுறீங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரியுதோ அப்பெல்லாம் அதை பத்தி அவங்க உங்ககிட்ட பேசும் பொழுது உங்களை நீங்க கொஞ்சம் புஷ் பண்ணி அந்த வேலையை செய்யறதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஹெல்ப் பண்ணும். ஏன்னா நாம கூட சில நேரம் ஏமாத்திக்குவோம், அப்புறம் பண்ணிக்கலாம், நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி. இதுவே இன்னொருத்தர் நம்மளை வந்து சொல்லும் பொழுது, அவங்க வந்து இத்தனைக்கும் நம்மளுக்கு க்ளோஸான ஒரு பர்சன் சொல்லும் பொழுது நமக்கே தோணும் நாம தான் அவங்க கிட்ட சொல்லி ரிமைண்ட் பண்ண சொல்லியிருக்கோம் அப்படின்றதும், அதுக்காக அவங்க ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம கிட்ட சொல்றாங்க அப்படின்றதும் தெரியும். சோ அந்த ஒரு சின்ன மரியாதைக்காகவாது இந்த வேலையை நம்ம தள்ளி போடக்கூடாது, இதை கண்டிப்பா நம்ம செய்யணும், இதை செய்யலைன்னா நிறைய இதனால வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நாம தான் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நமக்கே வந்து அது தோணும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைம்ல நம்ம அதை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டோம். முடிஞ்ச வரைக்கும் அதை எவ்வளோ தூரம் பெஸ்டா பண்ண முடியுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவோம். ஸோ இந்த ஒரு சின்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் சொல்றேன். ஆறாவது நான் சொல்ல போற ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம லைஃப்ல செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம கிட்ட இல்லாதப்போ அதனால நிறைய ப்ராப்ளம்ஸ் டெய்லி லைஃப்ல ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம். பட் அதை எப்படி சரி பண்றதுன்னு தெரியாம ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன், ட்ரை பண்ணி பாருங்க. இதை வந்து மிஸ் பண்ணாம ட்ரை பண்ணணும், ஓகேவா? அப்பதான் வந்து உங்களோட அந்த டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து உங்க லைஃப்ல கொண்டு வர முடியும். ஒன்னும் இல்ல, சிம்பிள். நீங்க எந்த வேலையில டிசிப்ளின் இல்லாம இருக்கீங்க அப்படின்னு உங்களுக்கே தோணுதோ அதை வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு 10 minutes 15 minutes அப்படி நம்ம ரெகுலரா பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு 30 days சேலஞ்ச் மாதிரி உங்களுக்கு நீங்களே வச்சுக்கோங்க. அந்த 30 daysம் அந்த விஷயத்த மிஸ் பண்ணாம நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்க மொபைல்ல கூட ஒரு ரிமைண்டர் போட்டு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி அந்த டைம்ல அந்த வேலையை நம்ம செய்யணும், 30 நாளும் இதை மிஸ் பண்ணாம நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு சேலஞ்ச் வச்சு பண்ணும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு நாளும் உங்களை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கே தெரியாம இம்ப்ரூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. அந்த 30 days முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை நினைச்சு நீங்களே சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்க அவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருப்பீங்க அந்த விஷயத்துல. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டா வீட்டை வச்சுக்க மாட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து வீட்டை ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. இது நீங்க அப்படியே ஒரு 30 days பண்ணும் பொழுது உங்களுக்கே தெரியாம நீங்க நிறைய விதத்துல ஒரு ஆர்கனைஸ்டான பர்சனா மாறி இருப்பீங்க. அது வந்து உங்களுக்கு அந்த ஒவ்வொரு நாளும் தெரியலனா கூட ஒரு 30 days நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் உட்கார்ந்து யோசிச்சீங்கன்னா எந்தெந்த வேலைகள்லாம் எந்தெந்த விஷயங்கள்லாம் உங்க லைஃப்ல ஆர்கனைஸ்டா மாறி இருக்கு அப்படின்றத உங்களால உணர முடியும். சோ
இது வந்து ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கஷ்டமா இருக்க மாதிரி தோணுச்சு அப்படின்னாலும் மிஸ் பண்ணாம 30 நாளும் நம்ம கண்டிப்பா பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட அதை பண்ண ஆரம்பிங்க. அதனால வர ரிசல்ட் மூலமா நீங்க ரொம்ப ரொம்ப ஒரு பெட்டரான பர்சனா மாறி இருப்பீங்க. அதை நான் வந்து 100% சொல்லுவேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. அதனால வரக்கூடிய ஒரு ரிசல்ட் வந்து சூப்பரா இருக்கும். 7ஆவதா நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் இது ரிலேஷன்ஷிப்ல வரக்கூடிய ப்ராப்ளம். இதுக்கான ஒரு சின்ன சொல்யூஷனும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை எடுத்துக்கிட்டாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸோ இல்ல பார்ட்னரோ, எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லையும் ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ சம் ரீசன்னால பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அதை கடந்து வெளியில வர்றது கஷ்டமா இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். அதாவது எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லயும் இந்த மாதிரியான ஒரு பிரிவு ஏற்படுது அப்படின்னா அதை நினைச்சு நீங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுதான் முதல் விஷயம். பட் என்னால் அது முடியாதே, எனக்கு அப்படிதான் ஒரு மைண்ட் செட் உடைய ஆள் நான் அப்படின்னா என்னால் அதை வந்து புரிஞ்சுக்க முடியுது. அவங்கவுங்க பிரச்சனைகளை அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணும் பொழுது அதுக்கான வழி எப்படி இருக்கும்ன்றது அந்தந்த இடத்துல இருந்து பார்த்தாதான் நமக்கு தெரியும், கரெக்டா? பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன சொல்யூஷன் சொல்றேன். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து ஒரு பிரிவு அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா, மிஸ்டேக் உங்களோட ஆப்போசிட் சைடு இருக்கு, அவங்களாலதான் இந்த ஒரு பிரச்சனை வந்து அது பிரிஞ்சு போயிட்டாங்க, இல்ல என் கூட இப்ப நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னா ஜஸ்ட் அவங்க போனா போட்டும், அவங்களா சரியாகி அதை ரியலைஸ் பண்ணி உங்ககிட்ட வரும்பொழுது அப்போ நீங்க என்ன டெசிஷன் எடுக்கிறீங்களோ எடுத்துக்கோங்க. பட் அதுவே உங்க மூலமா தான் இந்த ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் உங்களை நீங்களே அனலைஸ் பண்றது. நீங்க என்ன மிஸ்டேக் பண்ணீங்க, எதனால இந்த ஒரு ப்ராப்ளம் வந்துச்சு, எந்த இடத்துல இந்த ப்ராப்ளம் கிரியேட் ஆகிறதுக்கான ஆரம்ப புள்ளி இருந்துச்சு அப்படின்றத கொஞ்சம் யோசிங்க. அந்த மிஸ்டேக் உங்களாலதான் வந்துச்சு அப்படின்றத நீங்க எப்போ ரியலைஸ் பண்றீங்களோ அப்பதான் நீங்க உங்களை கொஞ்சம் பெட்டரான பர்சனா மாத்திக்கிறதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னு அர்த்தம். பிளஸ் அந்த பிரச்சனையில இருந்து உங்க மைண்டை வந்து கொஞ்சம் ரிலீவ் பண்ணி கொண்டு வர்றதுக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். நீங்க அப்படி அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதுதான் பிரச்சனைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஓகே இது வந்து இந்த மிஸ்டேக்னாலதான் நடந்துச்சு, இது நடந்ததை நினைச்சு நான் வருத்தப்படுறதுனால நடந்த விஷயத்த நான் என்னால மாத்த முடியாது, பட் இனிமேல் இந்த மாதிரியான ஒரு விஷயம் என் வாழ்க்கையில வராம பாத்துக்க முடியும், அதுக்கு என்ன கொஞ்சம் கான்சியஸா வச்சுக்க முடியும். இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் விஷயங்கள்ல இன்னுமே நான் வந்து கொஞ்சம் பெட்டரா நடந்துக்கிறதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே கொஞ்சம் உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு உங்களோட வேலைகளை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களை நீங்க கொஞ்சம் டைவர்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படிதான் நீங்க வந்து அந்த ஒரு பிரச்சனையில இருந்து, அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்து, அந்த பெயின்ல இருந்து வெளியில வர முடியும். அதை விட்டுட்டு ஏன் இந்த ப்ராப்ளம் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு அதையே திரும்ப திரும்ப சிந்திக்க உங்களோட மைண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். ஒரு டிப்ரெஷனான ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போறதுக்குமே இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து வழிவகுத்துரும். ஸோ அதனால இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும்போது உங்களை நீங்களே அனலைஸ் பண்ணி எங்க சரி பண்ணலாம், எதை சரி பண்ணினா இனிமேல் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்ல வராது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்க உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நீங்க போறதுக்கு, உங்களை நீங்க கொஞ்சம் பெட்டரான பர்சனா மாத்திக்கிறதுக்கு, இல்ல உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கும், அதை நோக்கி உங்க மைண்ட் டைவர்ட் பண்ணுங்க. அப்படி டைவர்ட் பண்ணும்போது இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்னால உங்களோட மைண்ட் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறதுல இருந்து கொஞ்சம் ரிலீவ் ஆயிக்க முடியும். ஆல்சோ வந்து இனிமேல் உங்களோட லைஃப்ல வரக்கூடிய ரிலேஷன்ஷிப்பை நீங்க கொஞ்சம் பெட்டரா ஹேண்டில் பண்றதுக்கும் இந்த ஒரு சின்ன விஷயம் வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ அவ்வளவுதான், இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.